ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிரான ஒரு வினை உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு எதிரான ஒரு செயல் உண்டு. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன்கிற விஞ்ஞானி இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறாருங்க. நம்முடைய ஆன்மீகத்திலையும் அப்படிதாங்க. இன்றைக்கி மசான கொள்ளை, மயான கொள்ளை நடைபெறக்கூடிய நாளுங்க. இன்றைய தினத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குதுங்க. அதாவது எல்லாம் வல்ல சிவபெருமான் பிரம்மாவினுடைய அந்த அகங்காரத்தை, அந்த அகந்தையை, அந்த தலைக்கணத்தை போக்குவதற்கு பைரவாதாரம் எடுத்து அவருடைய ஒரு சிரசை நீக்கினார். அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால் எல்லாமல்ல சிவபெருமான் மண்டையோட்டை ஏந்தி கொண்டு, கபாலத்தை ஏந்தி கொண்டு பல இடங்களில் ஓடித் திரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தன்னுடைய கணவர் இவ்வாறு கஷ்டப்படக்கூடியதையெல்லாம் நினைத்து வந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் மகா சரஸ்வதி தேவி ஆகிய கலைவாணி தன்னுடைய கணவருடைய சிரசு கொய்யப்பட்டதற்கு காரணம் மகா பார்வதி தான் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பார்வதியை நீ இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து போய் ஒரு ஈனப்பிறவியாக இருந்து நீ கஷ்டப்படு அப்படின்னு சாபமிடுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மகா பார்வதி தேவி ஒரு புற்றுக்குள் ஒளிந்து கொண்டு கடுமையாக தவம் செய்து வெளிப்பட்ட நாள் இன்றைய நாள். இன்றைய தினத்தில் மயானத்திலே எல்லாமல்ல பார்வதி தேவியாகிய மகாசக்தி இன்றைய தினம் மகா காளியாக அவதாரம் எடுத்து ருத்ர தாண்டவம் எல்லாம் ஆடி சிவபெருமானுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த மண்டையோட்டினை தூக்கி எறிந்து அந்த மண்டையோட்டினை, அந்த கபால ஓட்டினை தன்னுடைய காலுக்கடியிலேயே அழுத்தி தன்னுடைய எல்லாமல்ல சக்தியாகிய பரம்பொருளாகிய பரமபிதாவாகிய பரமசிவ கடவுளுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய நாள் இன்றைய நாள். அதனால தாங்க இன்றைய தினத்தில் மசான கொள்ளை, மயான கொள்ளை இதெல்லாம் இன்றைய தினத்தில் அனுசரிக்கப்படுகிறதுங்க. மயானம் எல்லோரும் சமமாக இருக்கும் இடம்னு சொல்லி திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அங்கே தான் வந்தாகணும், தனித்து இதெல்லாம் கிடையாது. அங்கே எந்தவித பாகுபாடும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. மண்ணில் உட்காரத்துக்கு என்ன பாகுபாடு இருக்குது? ஆளுக்கு ஒரு இடம் பார்த்து உட்கார வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான இடமுங்க இன்றைய தினத்தில் மயான கொள்ளை. அதனால் இன்றைய தினத்தில் மயானத்தில் காய்கறிகளை கொண்டு போய் எரியக்கூடியவர்களெல்லாம் இருக்காங்க. கனிகளையும் தூக்கி எரியக்கூடியவர்களெல்லாம் இருக்காங்க. அந்த அடங்காத அதாவது ஒரு இடத்துல ஐக்கியமாகாமல் இருக்கக்கூடிய ஆவிகளெல்லாம் சாந்தமடைவதற்காக சிலர் அது மாதிரி செய்வதெல்லாமே உண்டுங்க. பொதுவாக இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்லித்தருது? எதுவாக இருந்தாலும் தப்பு செய்தவங்க, உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தப்பு செய்தவங்களுக்கும் அதற்கான தண்டனை உண்டு அப்படிங்கிறத நம்முடைய இந்து மதம் எல்லா வகையிலுமே உணர்த்துகிறதுங்க. அதனால தான் வலியவனாக இருந்து கொண்டு சிலருக்கு நாம் வலி கொடுத்தோம்னா அப்புறம் அந்த வலி பெருசாகி நம்மளை தாக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய தத்துவங்க. இன்றைய தினத்தில் ஸ்ரீ அம்பாளை சேவிக்கிறது நல்லது. மேல்மலையனூரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக திருவிழா, இந்த மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. அதே மாதிரி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில்களிலும் இன்றைய தினத்தில் சிறப்பாக மயான கொள்ளையானது சிறப்பாக நடைபெறுகிறதுங்க. அதே மாதிரி மயான கொள்ளை அப்படிங்கிறத விட மயானத்தை சூறையாடுதல், மயானத்தில் சூறையாடுதல், அதுதான் மயான கொள்ளை. கொள்ளைன்னா வேறு தான் நினச்சக்கூடாது. மயானத்தில் இருக்கக்கூடிய சிலதெல்லாம் சூறையாடக்கூடிய நாள் தான் இந்த மயான கொள்ளை. அதனால் இந்த மயான கொள்ளை, மசான கொள்ளை நமக்கு சொல்லித் தருவது யாருக்கும் கெடுதல் தரக்கூடாது, கெடுதல் செய்யக்கூடாது என்பதுதான். அதனால் எல்லாம் வல்ல ஈசனையும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் இன்றைய தினம் வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.